ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எம்பிபிஎஸ் கைடன்ஸ்ல என்னென்ன அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து வந்திருக்குன்றத பார்க்க போறோம். டென்டேட்டிவ் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல், அதாவது எவ்வளவு சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்ற டீடைல கொடுத்திருக்காங்க. ஓசிக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஓப்பன் கேட்டகரியில 1254 சீட் இருக்குங்க. பிசிக்கு 1073 சீட் இருக்கு. பிசிஎம்க்கு 142 சீட் இருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு 809 சீட் இருக்கு. எஸ்சிக்கு 612 சீட் இருக்கு. எஸ்சிஏக்கு 117 சீட் இருக்கு. எஸ்டிக்கு 41 சீட் இருக்கு. டோட்டலி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல 4048 சீட் வந்து வேகன்சியா இருக்கு. அதுக்குதான் நம்ம இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு. அது இல்லாம இது வந்து 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிடுமோ அந்த காலேஜ்ல எல்லாம் இன்க்ரீஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் தான் இது காமிச்சிருக்காங்க. 150 திருவள்ளூர் இந்த மாவட்டத்துல எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும். ஆல்ரெடி 3 மாவட்டம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுல எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகர், ஸோ இதுல வந்து போட்டிருக்கு. ஸோ இதுலயுமே சீட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 28, பிசிக்கு 24, பிசிஎம்க்கு 3, எம்பிசி டிஎன்சிக்கு 17, எஸ்சிக்கு 14, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1, டோட்டலா 90 சீட் இருக்கு. ஸோ இந்த 90 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி நடத்துற எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல 36 காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ். செமி கவர்மெண்ட் காலேஜ்னா வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க ஃபீஸ் கொடுக்கணும். அது இல்லாம 5.5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே 1 இயர் வந்து உங்களுக்கு பாண்ட் பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரணும். நீங்க ஒர்க் பண்ற பீரியடுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு சேலரி உண்டு. கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான் உங்களுக்கு. சரியா? சோ அப்படி இஷ்டப்பட்டவங்க நீங்க வந்து அந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். இல்ல வேண்டான்றவங்க விட்டுறலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட 20 காலேஜ் வந்து இந்த முறை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க கவுன்சிலிங்ல. 20 மெடிக்கல் காலேஜ்ல எது மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். கற்பக விநாயகா, இது டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி லிஸ்ட்லயும் வரல. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி நடத்துற இந்த கவுன்சிலிங்குமே பார்ட்டிசிபேட் பண்ணல. மேபி செகண்ட் ரவுண்ட்ல டீம்டு யூனிவர்சிட்டியில அது வரும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ்னு ஒண்ணு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க காஞ்சிபுரத்துல புதுசா. சோ இந்த மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி நடத்துற கவுன்சிலிங்ல வரும்னு எதிர்பார்க்கிறோம். சோ இப்போதைக்கு 20 காலேஜஸ் தான் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்ப செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல நம்மளுக்கு சீட் வந்து எப்படி அலோகேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி 2 கேட்டகரி வந்து இருக்கு. இஃப் இட் இஸ் மைனாரிட்டி காலேஜ்னா 50% ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். 50% ஆஃப் சீட் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதான் மைனாரிட்டி காலேஜோடைய ப்ரொசீஜர். நான் மைனாரிட்டி காலேஜ் இருந்தா 65% ஆஃப் சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டால ஃபில் ஆகும். 35% ஆஃப் சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபில் ஆகும். இப்போ ஒரு காலேஜ்ல 100 சீட் இருந்துச்சுன்னா 65 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாலையும் 35 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நான் மைனாரிட்டி இதுல வந்து ஃபில் ஆகும். சோ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இதுல செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல 3 கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ், ஒரு மலையாள மைனாரிட்டி காலேஜ், 6 தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் இருக்கு. சோ இத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா 3 இருக்கு. சோ 23 இருக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. இந்த 23ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு கேட்டகரி வைஸ் அப்படின்றத இந்த இதுல பாக்கலாம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். நம்ம இதுக்கு எவ்வளவு இருக்கு, நம்மளுடைய ரேங்க் என்ன, நம்ம எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா 8608245006 என்ற நம்பருக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் நீடன்னு சொல்லிட்டு போடுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு சீட் இருக்குன்னு பார்ப்போம். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல ஓசிக்கு 572 சீட் இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்மளுக்கு ரேங்க் தான் முக்கியம். பிசிக்கு 489 சீட் இருக்கு. பிசிஎம்க்கு 65 சீட் இருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு 369 இருக்கு. எஸ்சிக்கு 279, எஸ்சிஏக்கு 53, எஸ்டிக்கு 18, சிஎம்சி வெல்லூர் 20% வந்து 20 நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிள். 50% அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா 50 சீட்டுமே அவைலபிள். மேனேஜ்மெண்ட் கோட்டால 474. அதுக்கப்புறம் அதுல மைனாரிட்டியா பிரிக்கலாம். கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி. கிறிஸ்டியன் மைனாரிட்டில 50 சீட் இருக்கு.
மலையாள மைனாரிட்டியில 52 சீட் இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியில 349 சீட் இருக்கு. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி பீப்புள் யாருக்காவது வந்து சாய்ஸ்ல ஹெல்ப் வேணும், உங்களுக்கு கட் ஆஃப் தெரியல, ரேங்க் தெரியல, மார்க் ஒருவேளை பாஸ் மார்க் 177ல இருந்து நீங்க என்ன வேணாலும் மார்க் வாங்கியிருந்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து தொடர்பு கொள்ளுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேரு நம்மளுடைய வீடியோஸை பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ணாமே பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் இந்த பிரயோஜனமான வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். NRIல பாத்தீங்கன்னா 510 சீட்டு செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3350 சீட் வந்து செல்ஃப் பினான்ஸ் பிரைவேட் காலேஜ்ல இருக்கு. சரியா? அடுத்து வந்து நம்ம யூனிவர்சிட்டிஸ் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி, தக்ஷசீலா மெடிக்கல் காலேஜ் திண்டிவனம் விழுப்புரம். சோ இந்த இடத்துல இருக்கு. இதுல மொத்தம் ஓசிக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 யூனிவர்சிட்டிலையும் 94 சீட் இருக்கு. பிசிக்கு 81 சீட் இருக்கு. பிசிஎம்க்கு 11 சீட் இருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு 61 சீட் இருக்கு. எஸ்சிக்கு 46 சீட் இருக்கு. எஸ்சிஏக்கு 9 சீட் இருக்கு. எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 3 சீட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால 133 சீட் இருக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 10 சீட் இருக்கு. ஏன்னா கன்னியாகுமரி மிஷன் வந்து கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில 36 சீட் இருக்கு. மலையாள மைனாரிட்டி ஒன்னு தான், அது வந்து நம்மளுக்கு செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்லயே வந்துடும். NRIக்கு 91 சீட் இருக்கு. டோட்டலா 575 சீட் இருக்கு. சோ இப்ப வந்து இதுல இவ்வளவுதான் நம்மளுக்கு MBBS சீட் இருக்கிறது. இதுல NRIல சேராதவங்க எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்றவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால அவங்க வந்துருவாங்க. NRIக்கு பாத்தீங்கன்னா 27 லட்சம் வந்து ஃபீஸ். உங்களுக்கு 27 லட்சம் நம்ம வந்து அலாட்மெண்டோட டவுன்லோட் பண்றப்ப கட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த சீட்ஸ்லாம் வந்து எப்படி கன்வெர்ட் ஆயிடும்னா மேனேஜ்மெண்ட் சேரல, அதுல வேகன்சி இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட்ல வந்து கன்வெர்ட் ஆயிடும். மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு எங்க இருந்து யார் வேணாலும் வந்து இங்க இது பண்ணலாம். மற்றபடி கவர்மெண்ட் சீட்டுக்கு தமிழ்நாடு பீப்புள் தான் எலிஜிபிள். IRT வார்டுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 9, பிசிக்கு 8, பிசிஎம்க்கு 1, எம்பிசி டிஎன்சிக்கு 6, எஸ்சிக்கு 4, எஸ்சிஏக்கு 1, எஸ்டி பீப்புளுக்கு 1, டோட்டலா 30 சீட்டு. தமிழ்நாட்டு கோட்டால இந்த ஏற்கனவே லிஸ்ட் விட்டுருக்காங்க, அதுல இருந்து வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு ரேங்க் தான். ஸோ இதுதான் டென்டேட்டிவ் வேகன்சி ஃபார் MBBS. ஸோ இவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 15% ஆல் இந்தியா கோட்டா, ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ல இருந்து யார் வேணாலும் 15% சீட்டுக்கு போட்டி போடலாம். நீங்களும் போய் ஆந்திரால போட்டி போடலாம். உங்களுக்கு மார்க் இருக்கும் பட்சத்துல நல்ல டாப் காலேஜ்ல கிடைக்கும். அங்க இருக்க ஆந்திரால இருக்கவங்க இங்கேயும் வரலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்குரிய அப்டேட்ஸ் வந்து நான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதே போல அன்னன்னைக்குரிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். யாருக்காவது 1-to-1 கவுன்சிலிங் தேவைப்படுச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, இல்ல சாய்ஸ் ஃபில்லிங் நீடட் அப்படின்றத அனுப்புங்க.